ரொம்ப நாள் விஷ் லிஸ்ட்ல இருந்து நான் வந்து வாங்கினது. இதுவும் நல்லா வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெச்சபிளா இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி vlog வந்து பார்த்திங்கன்னா காலையிலேருந்தே வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி காலையில் ரொம்ப ஏர்லியாகவே சமையல் வேலை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரீஃபில் பண்ண வேண்டியதெல்லாம் வந்து பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிளான லஞ்சு தான். ரசமும் கேரட்டும் கேப்சிகமும் போட்டு வந்து பொரியல் பண்ணிடலாம் அப்படின்ட்டு சிம்பிளான ஒரு லஞ்ச். ஏன்னா இன்றைக்கி எல்லாருக்குமே ரொம்ப லைட்டாக சாப்பிட்டா போதும்னு இருந்தது, அப்படி தோணுச்சு. அதனால் ரசம் பண்ணிடலான்ட்டு என்னோடய ஃபேவரட் ரசம் வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து தக்காளியை நல்லா பிளான்ச் பண்ணிக்கணும். சைடில் வந்து நான் இப்போது பொரியல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். தக்காளி வந்து நல்லா பிளான்ச் ஆகிட்டு அதை கொஞ்சம் ஆற வைக்கணும் நல்லா. ஏன்னா நம்ம அந்த தோலெல்லாம் எடுத்து அந்த தக்காளியை வந்து நல்லா வந்து அப்படியே கையிலேயே மேஷ் பண்ணி அந்த மாதிரி இந்த ரசம் நான் ஆல்ரெடி வந்து ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே நான் இங்கே வந்து கேரட் பொரியலுக்கு தாளித்து தண்ணியை வந்து ஊற்றிட்டேன். கேரட் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா கேப்சிகம் சேர்த்துக்கலாம். தக்காளி ரசத்துக்கு வந்து நான் இங்கே தனியா, அதுக்கப்புறமா கொஞ்சம் சீரகம், மிளகு, 2 வெந்தயம் இதெல்லாம் போட்டு ட்ரை ரோஸ்ட் வந்து பண்ணிக்க போகிறேன். இது வந்து நம்ம பவுடராகவும் வந்து அரைச்சிக்கலாம். பட் நான் வந்து இதை கொஞ்சம் இடித்து பண்ண போகிறேன். இடித்து பண்ணுறப்போ டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது. இறக்கிறதுக்கு முன்னாடி அந்த சூட்டில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டு அந்த சூடோடையே இந்த மாதிரி இடிக்கிற உரலை போட்டு நல்லா வந்து இடிச்சிடுங்க. கொஞ்சம் பூண்டு வந்து சேர்த்துக்கலாம் இடிக்கிறப்போ. இது வந்து ஒரு மாதிரி பவுடராக கொஞ்சம் மாய்ஸ்டாக பவுடர் மாதிரி வந்து வரும். அந்த சூட்லேயே வந்து பண்ணிங்கன்னா நல்லா உங்களுக்கு இந்த மாதிரி மேஷ் ஆகிடும். இதை நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதுதான் ரசத்துக்கு மெயினான ஒரு பவுடர் இது. இதுக்கு பதிலாக இது வந்து பண்ணல அப்படின்னா நீங்கள் வந்து வெறும் மிளகு சீரக பொடி இருந்தால் கூட வந்து சேர்த்துக்கலாம். தனியாக சேர்க்குறப்ப இன்னும் நல்லா வந்து வாசனையாக இருக்கும். கேரட் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா நான் வந்து கேப்சிகம் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கிறேன். கேப்சிகம் சீக்கிரமாகவே வந்து வதங்கிடும். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஃபைனலாக கொஞ்சம் பெருங்காயத்திலும் தேங்காயும் போட்டு இறக்கிட்டேன். பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. ரசத்துக்கு கேரட் பொரியல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு பிடிக்குமான்றதை வந்து சொல்லுங்கள். இப்போ தக்காளி பிளான்ச் பண்ணியிருந்தோம்ல, அது நல்லா வந்து ஆறிடுச்சு. இந்த மாதிரி தோல் உரிச்சு வந்து எடுத்துக்கலாம். இதை கையிலேயே நல்லா வந்து மேஷ் பண்ணுங்கள். நல்லா மேஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த தக்காளி அப்படியே தண்ணியோடு சேர்ந்து ஒன்றா அப்படியே கலந்துடும். அதுலேயே கொஞ்சம் வந்து புளித்தண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம இதை வந்து தாளிச்சிடலாம். ஒரு கடாயில் வந்து எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் கடுகு சீரகம் வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன். நல்லா வந்து பொரிஞ்சதுக்கப்புறமா பூண்டு நிறைய சேர்த்து வதக்கிக்கலாம். அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. பூண்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இது வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம மேஷ் பண்ணி வச்சுருக்கிறோம்ல தக்காளியும் புளித்தண்ணியும் அதை இதை வந்து சேர்த்துட்டு கொஞ்சம் கொதிக்க விடலாம். நான் கொஞ்சம் மஞ்சத்தூள் மட்டும் போட்டு கொஞ்சம் அந்த புளித்தண்ணி வாசனை போகிற வரைக்கும் இதை வந்து நான் கொதிக்க விட போகிறேன். நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம இடித்து வச்சுருக்கோம் இல்லையா பொடி, அதை வந்து நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. இதுக்கு வந்து நான் பருப்பெல்லாம் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. இது வந்து ஒரு சூப் ரசம் மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும். பருப்பு சேர்க்கறத விட பருப்பு சேர்க்காமல் இந்த மாதிரி தண்ணியாக ரசம் பண்ணப்போ ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப நேரம் ரசம் வந்து கொதிக்க வேணாம். கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறமா கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டோன்னா ரொம்ப சிம்பிள் அண்ட் பயங்கர யம்மியான ஒரு லஞ்ச் வந்து ரெடி ஆகிடுச்சு. பார்க்கும்போதே வந்து சாப்பிடணும் போல் தோணும். அந்த மாதிரி வந்து இருக்கும். சமையல் வேலை வந்து முடிச்சாச்சு. என்னோட காலையில் சூரிய நமஸ்காரம் பண்ணுவேன்ல, அந்த ரொட்டீனும் வந்து முடிச்சுட்டேன். இப்போ வந்து நிக்கலோட ஸ்கூலுக்கு போனோம். அதுக்கு முன்னாடி நான் வந்து கொஞ்சம் எனக்கு இந்த ஒர்க் அவுட் ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் வந்து ஏதாவது ட்ரெஸ்ஸஸ் பார்க்குறீங்க அப்படின்னா இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு ஒன்று வாங்கிட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு பிராண்ட் என்னோட ஃப்ரெண்ட் வந்து சஜஸ்ட் பண்ணாங்கன்னா அந்த பிராண்டில் நான் வந்து வாங்கினேன். அது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் இப்போ வந்து ஒரு 3/4 போட்டிருக்கேன். அது வந்து க்ளோவியா பிராண்ட்லேருந்து வாங்கினது தான். அப்புறமா இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம ரெகுலராக பண்ணுறோமான்னு பார்க்கணுன்ட்டு நான் வந்து ஒரு 2-3 மந்த்ஸ் ஆயிடுச்சு நான் வந்து சூரிய நமஸ்காரம் பண்ண ஆரம்பிச்சு. ஆனால் ஃபஸ்ட்டு எல்லாம் நான் வாங்கலை. ஃபஸ்ட்டு வந்து நான் லெகின்ஸ் வச்சு தான் வந்து பண்ணுவேன். லெகின்ஸ் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். லெகின்ஸ் டிஷர்ட் போட்டு பண்ணுவேன். அப்புறமா சரி ஓகே ஏதாவது இப்போ வாங்கி பார்க்கலாம். ஏன்னா அது வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா தூக்கிட்டு போகும். அப்புறம் ரொம்ப சுருங்கிடுது. நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற லெகின்ஸுன்றனால ரொம்ப வேர்த்து அது கிளாத் ஒரு மாதிரி ஆகிடுதுன்ட்டு சரி ஒரு 2 போடலாம் அப்படின்னு சொல்லி போட்டேன். அமேசான்லேருந்து தான் வந்து போட்டேன். ஃபஸ்ட்டு நான் வாங்கினது வந்து இந்த ட்ராக் பேண்ட்டு. இதுவுமே வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா வந்து ஸ்ட்ரெச்சபிளாக இருக்கும். ஸோ நமக்கு இந்த டைஸ் கிட்டலாம் வந்து ஃப்ரீயாக இருக்கும். நம்ம பண்ணுறப்போ உட்காந்து எந்திரிக்கிறது அதெல்லாம் பண்ணுறப்போ ரொம்ப வந்து ஃப்ரீயாக இருக்கும். அப்புறமா நான் போட்டுட்ருக்கிற இந்த இது வந்து இதுவுமே க்ளோவியா தான். நான் க்ளோவியாலேருந்து இந்த ஸ்போர்ட்ஸ் ப்ரா மாதிரி ஒன்று வாங்கினேன். இது வந்து நம்ம இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணுறப்போ வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ நல்லா இருக்குது. இது எப்படின்னா கொஞ்சம் க்ராஸாக இருக்கும். இந்த மாதிரி க்ராஸாக வரும்.
இதுலேயே உங்களுக்கு நிறையா கலர்ஸ் இருக்குது. பட் நான் இந்த கலர் வந்து வாங்கினேன். கிரிப் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த இடம்லாம் உங்களுக்கு வந்து உறுத்தாமல் இந்த கிரிப் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து சாஃப்டாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு 45 மினிட்ஸ் 1 ஹவர் பண்ணுவீங்க, ஜிம் போவீங்கன்னா இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். க்ளோவியா பிராண்ட்லேருந்து தான் நான் போட்டிருக்கிற ஷார்ட்ஸ் உங்களுக்கு வந்து காட்டுறேன். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. இந்த டிஷர்ட் வந்து அமேசானில் வாங்கினது தான். இது செட் ஆஃப் 3 நான் வாங்கினது. இது மெரூன், அப்புறமா ஒரு ப்ளூ வந்து இருக்கும். இந்த பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிராண்டட்னாலே அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு குவாலிட்டி எல்லாமே வந்து செம்மையாக இருக்கும். இதுவும் நல்லா வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெச்சபிளாக இருக்கும். நான் காட்டின அந்த க்ரீன் பேண்ட்டை விட அந்த ட்ராக் பேண்ட்டை விடவே இது இன்னுமே வந்து சாஃப்டாக இருக்கும். அதுவுமே வந்து நல்லாயிருக்கும். இதோட லிங்க்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ரீசெண்ட் vlogல வந்து பெர்ஃப்யூம்ஸ் டியோ பத்திலாம் வந்து சொல்றேன் அப்படி சொல்லியிருந்தேன். உங்களுக்கு ரொம்ப சூப்பரான 2 வந்து காட்டுறேன். இது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஆஃபர் டைம்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா கம்மி பிரைஸ்ல வந்து வாங்கிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெமி மார்க்வெஸ் டியோ தான். இது வந்து எனக்கு என்னோட ஃப்ரெண்டு காலேஜ் படிக்கிறப்ப பெர்ஃப்யூம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பா. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ லாங் லாஸ்டிங்காக இருக்கும். அப்படியே போட்டானா ஒரு ஃபுல் டே இருக்கும். அந்த பெர்ஃப்யூம் ஃபர்ஸ்ட் வந்து ஆர்டர் போட்டேன் நான். அது வந்து கொஞ்சம் காஸ்ட்லி தான். அது வந்து என்னன்னு தெரியல, அது வரவே இல்லை. அதுக்கப்புறமா சரி ஓகே அது நெக்ஸ்ட் மந்த் ட்ரை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ரெமி மார்க்வெஸ்ட்லேயே வந்து இந்த டியோ போட்டேன். இது வந்து அப்படியே காம்போவாக போட்டுட்டேன். எனக்கு ஒன்று சரண்யாக்கு ஒன்று அப்படியே காம்போவாக வந்து போட்டேன். இதோட ஃப்ரேக்னன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நல்ல சம்மர் டைம் உங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே ஸ்வெட் ஆகும் அப்படின்னா தாராளமாக இதை யூஸ் பண்ணேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் நல்லாவே ஸ்வெட் ஆகும். அதனால அதை நான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக லாங் லாஸ்டிங்காக இருக்கிற மாதிரி வந்து பார்ப்பேன். அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லி, பட் ரொம்ப வந்து ரெகுலராக யூஸ் பண்ணாமல் அக்கேஷ்னலாக நம்ம இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது ஃபங்க்ஷன் போகிறப்போ அந்த மாதிரி டைமில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பாடி ஷாப்போடது. இது வந்து பாடி மிஸ்ட். இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து உங்களுக்கு ஷியா ரெஃப்ரெஷிங் ஃப்ரேக்னன்ஸ்னு போட்டிருந்தது. நான் பாடி மிஸ்ட் வந்து வேறு 2-3 பிராண்ட்ஸில் ட்ரை பண்ணியிருக்கேன். பாடி ஷாப்பில் வந்து வாங்கணும்னு எனக்கு ஆசை. அதனால் இது வந்து வாங்கினேன். பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப மைல்டாக இருக்கும். சூப்பராக வந்துருக்கும். ஒரு மாதிரி லைட்டாக ஒரு ஸ்மெல் வந்து உங்களுக்கு இருக்கும். நல்லாயிருக்கும். இதோட லிங்க்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது வந்து தனியாக வாங்கினா ரொம்ப காஸ்ட்லி. பட் இந்த மாதிரி சேல் டைமில் வாங்குறப்ப காம்போவே எனக்கு வந்து பெஸ்ட் ப்ரைஸில் கிடச்சிது. அரௌண்ட் 300+ நான் 2 வந்து வாங்கிட்டேன். அமேசானில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அல்டிமேட் பிராண்ட் சேல் போயிட்டுருக்கு. மினிமம் 40% ஆஃபர் கிடைக்கும். எக்ஸ்ட்ரா அப் டு 5% ஆஃபர் வரைக்கும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டைமில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்குறப்போ கம்மி ப்ரைஸை வந்து வாங்கிக்கலாம். நிக்கிலோட ஸ்கூலில் வந்து அன்றைக்கி புக்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்கன்னு சொல்லி வாங்குறதுக்காக கிளம்பியிருந்தேன். இந்த இக்கட் பேக் பற்றி ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. இது நான் ஒரு இன்ஸ்டா பேஜ்லேருந்து தான் வந்து வாங்கினேன். அமேசானில் கூட இக்கட் பேக்ஸ்ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கலாம். இப்போ ஒரு ரீசெண்ட் vlogல வந்து பார்த்தீங்கன்னா க்ராக்கரி கலெக்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் அடிக்ஷனாக இருக்குது, கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். நான் சிலதெல்லாம் வந்து ஆர்டர் போட்டிருக்கேன். அது வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு வந்து காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன். சரி அது வந்து காட்டலாம்னு நினச்சேன். ஏன்னா இப்போ தான் நேற்று ஒன்று வந்தது, அப்புறம் இன்னைக்கு ஒன்று வந்தது. எல்லாம் இப்போ தான் நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாமே ஒரே சைட்லேருந்து நான் வாங்கினது வந்து கிடையாது. ஒன்று ஒரு பிராண்ட்லேருந்து, சிலது மீஷோலேருந்து, அமேசான்லேருந்து அந்த மாதிரி. இது எல்லாமே நான் கொஞ்சம் கொஞ்சமாக கலெக்ட் பண்ணுறது தான். இதெல்லாம் வந்து சில பேர் இதெல்லாம் இவ்வளோ வச்சுருக்கீங்களா, யூஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. நான் வச்சிருக்கிற க்ராக்கரிஸ் எல்லாமே நான் வந்து யூஸ் பண்ணிட்டு தான். இப்போ எதுவுமே நான் அப்படியே ஐடியில் வச்சுருக்க மாட்டேன். எல்லாமே நான் ஒன்று டிஷ்ஷஸ் ப்ரிப்பேர் பண்ணுறப்போ அதில் சர்வ் பண்ணுறது அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஒருத்தவங்களுக்கு ஒன்று பிடிக்கும் இல்லையா, அந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி செராமிக் அந்த பவுல்ஸ் அதை யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நான் இது வந்து கலெக்ட் பண்ணுறேன். இப்போ நான் ரீசெண்டாக என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு வந்து காட்டுறேன். இது வந்து நான் இப்போ ரீசெண்டாக வந்து காட்டியிருப்பேன். இது இன்னும் நான் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கல. அதனால இங்கே வச்சுருக்கேன். இனிமேல் தான் வந்து யூஸ் பண்ணேன்னா இது வந்து ப்ராப்பராக ஒரு இடத்துல வந்து ஆர்கனைஸ் பண்ணி யூஸ் பண்ணணும்னு நான் நினச்சிருக்கேன். அதனால் இது வந்து ரொம்ப அழகான ஒரு குட்டி ஆயில் கண்டெய்னர் தான். இந்த பீக்கர் மாதிரி வந்து இருக்கும். ஸோ ஊற்றுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து சின்னது. நான் எதுக்கு வாங்கினேன்னா நல்லெண்ணெய், இந்த மாதிரி சுட்டெண்ணெய் அதெல்லாம் ஊற்றி யூஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் க்ளீனிங்குமே இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதனால தான் நான் இது வந்து வாங்கினேன். பட் கிரகப்பிரவேசம் அப்போ என்னோட ஃப்ரெண்டு வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு ஷாரு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த பீஸ் வந்து ஆர்டர் பண்ணி கொடுத்துருந்தாங்க. நான் உங்களுக்கு வந்து க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். ஸோ இது வந்து எப்படி இருக்கும்னா சும்மா அந்த குட்டி குட்டியாக சர்விங் இது மாதிரி வந்து இருக்கும். இது வந்து நிறையா நீங்கள் சைட்ஸ்லேயே வந்து பார்த்துருப்பீங்க. இது வந்து நிறையா டிஸ்பிளே வரும்போது இது அடிக்கடி வந்து வந்துட்டே இருக்கும். நெஸ்டேஷியா பிராண்ட் அப்படின்ட்டு. குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். இது வந்து உங்களுக்கு அப்படியே பிளாட்டரோட இந்த 4 செட்டு மாதிரி வந்து வரும். ஸோ இது இன்னும் நான் வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலை. இதை நான் இப்போதைக்கு கொஞ்சம் வந்து சிலதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்துச்சுன்னா உடஞ்சிருமோன்னு ஒரு பயம் வந்து இருக்கும். மோஸ்ட்லி பேக்கிங் அப்போ ஏதாவது ரெசிபிஸ் பண்ணுறப்போ நான் இதை வந்து இன்க்ரீடியன்ஸ் வச்சு எடுக்கலாம் அப்படின்ட்டு. இது பார்த்துட்டு நான் வந்து நெஸ்டேஷியாலேருந்து என்ன போட்டேன்றதை உங்களுக்கு காட்டுறேன்.
இந்த கிளாஸ் செட்டு தான் நான் வந்து போட்டேன். இது வந்து ரொம்ப நாளா என்னோட விஷ் லிஸ்ட்ல இருந்தது தான். நான் வந்து இப்போ ரீசெண்டா வந்து வெப்சைட் போயிருந்தேன். நான் ஒரு வெர்மிசிலி அந்த பாக்ஸ் வந்து வாங்கியிருப்பேன், ஸ்பெகட்டி பாக்ஸ். அதை நான் உங்களுக்கு வந்து காட்டியிருப்பேன். அங்கே வந்து இதே மாதிரி மாடலில் கொஞ்சம் வெயிட்டாக, இதை விட கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும் அந்த கிளாஸ் வந்து பார்த்தேன். எனக்கு இந்த ஃபினிஷ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த மாதிரி இருக்கும். இது கரெக்டாக என்ன நேம்ன்றது தெரியல. இதே நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்து இருந்தது. பட் எனக்கு வந்து இந்த மாதிரி ஒயிட் கலரில் வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இது எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும், அகலமாக இப்படி வந்துருக்கும். நிறையா நமக்கு வந்து குவான்டிட்டி பிடிக்கும். இப்போ யாராவது கெஸ்ட் வராங்க அப்படின்னா என்கிட்ட நிறையா ஜூஸ் ஜார்ஸ் வந்து பிளாஸ்டிக் அந்த மாதிரி நான் சில இதெல்லாம் வந்து வச்சுருப்பேன். பட் இந்த மாதிரி ப்ராப்பர் கிளாஸ் வந்து இல்லை. ஸோ அதனால தான் நான் இது வந்து வாங்கினேன். இது வந்து செட் ஆஃப் 6. ஆமாம், செட் ஆஃப் 6. மோஸ்ட்லி செட் ஆஃப் 6 அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து வரும். குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இதுதான் நான் இப்போ ரீசெண்டாக வாங்கினது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மீஷோலேருந்து ஆர்டர் பண்ணது தான். இது வந்து ஒரு கிளாஸ்லேயே ஒரு சர்விங் பவுல் மாதிரி. இது வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 2-3 இயர்ஸாகவே நான் வந்து பார்த்துட்டே இருப்பேன். நான் வாங்க மாட்டேன். ஏன்னா பழைய வீட்டில் வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு க்ராக்கரி செட்டப்லாம் வந்து கிடையாது. இன்கேஸ் நான் அந்த மாதிரி கிளாஸ் பவுல்ஸ்லாம் வாங்குறேன்னா எனக்கு வைக்கிறதுக்கு ப்ராப்பரான இடமே கிடையாது. அதனால நான் எதுவுமே எக்ஸ்ட்ரா வச்சுக்க மாட்டேன். இப்போ இங்கே இருக்கிறது எல்லாமே மேலே பரணியில் இருந்தது தான். கிளாஸ் பாட்டில்ஸ் எல்லாமே அப்படியே மேலே வச்சுருப்பேன். அப்புறமா இங்கே வந்து நமக்கு இங்கே ஒரு க்ராக்கரி யூனிட்டே இருக்கிறதுனால எல்லாத்தையுமே எடுத்து நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். எனக்கு எடுத்து யூஸ் பண்ணிட்டு திருப்பி வாஷ் பண்ணிட்டு வைக்கிறதுக்குமே ஈஸியாக இருக்குது. ஸோ அதனால் இது வந்து நான் வாங்கினேன். இந்த மாதிரி சர்விங் பவுல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ நான் யூஸ் பண்ணுவேன். நான் ஏதாவது கிரேவிலாம் பண்ணுவேன்னா சர்வ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுவேன். இது வந்து எனக்கு ப்ரைஸ் ஞாபகம் இல்லை. நான் எல்லாத்தோட லிங்க்ஸுமே நான் உங்களுக்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது வந்து நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் பெருசாக இருக்கும்னு நினச்சி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஏன்னா பார்க்கும்போது ரிவ்யூஸ்லேயும் பிக்சர்ஸ் கொஞ்சம் பெருசாக இருந்தது. பட் வந்தது வந்து கொஞ்சம் சின்னது தான். மேபி நான் குவான்டிட்டி பார்க்கலையான்னு எனக்கு தெரியல. பட் இது வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும். பட் இதோட குவான்டிட்டி என்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு கீழே லிங்க்ஸில் கொடுப்பேன். அது செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செட்டு இதுவுமே நான் மீஷோவில் வாங்கினது தான். இதே மாதிரி நான் காட்டுற ஒரு பவுல் நான் வந்து யூஸ் பண்ணியிருப்பேன். அடிக்கடி நீங்கள் வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி இந்த ரிம் வந்து அழகாக ப்ரௌன் கலரில் வந்து கொடுத்துருப்பாங்க. அது வந்து ஒரு மாதிரி பெய்ஜ் கலரில் ஒரு டஸ்டட் டிசைன் மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா பிளெயின் ஒயிட்டு தான். 2 பிளேட்ஸ் வரும். இந்த மாதிரி மீடியம் சைஸ் பிளேட்ஸ் தான். அதுக்கு வந்து இந்த மாதிரி 2 பவுல் வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இதோட அட்ராக்ஷன் என்ன அப்படின்னா அந்த ரிம் டிசைனில் இந்த மாதிரி ஒரு ப்ரௌன் கலர் வந்து ஃபினிஷ் கொடுத்துருக்கிறது தான். அண்ட் இந்த மாதிரி ஒரு பாடி டிசைனும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து ரொம்ப கிளாஸியாக இருக்கும். இதுவும் வந்து ரொம்ப நாள் விஷ் லிஸ்ட்டில் இருந்து நான் வந்து வாங்கினது. ஸோ இதுதான் என்னோட ரீசன்ட் கலெக்ஷன்ஸு. இது வந்து கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக தான் வந்திருக்கும். இது வந்து நம்ம நூடுல்ஸ், ஸ்பெகட்டி அந்த மாதிரிலாம் ஏதாவது பண்ணுறோம்னா சர்வ் பண்ணலாம் தாராளமாக. பார்க்கறதுக்கு தான் உங்களுக்கு சின்ன பிளேட்டாக இருக்கே தவிர இதில் நம்ம நிறையா சர்வ் பண்ணலாம். ஒரு அளவாக சாப்பிட்றதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். பட் இது எல்லாமே நம்ம வந்து ப்ராப்பராக கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணால் ரொம்ப நாளுக்கு நமக்கு வந்து வரும். அன்றைக்கி வந்து ரொம்ப ஒரு பிஸியான டேவாக தான் வந்து போச்சு. நைட்டு வந்து நான் வெந்தய தோசைக்கு ஊற வச்சிடலான்ட்டு இங்கே வந்து ஊற வச்சுட்ருக்கேன். நிக்கில் வந்து வெந்தய தோசை கேட்டுகிட்டே இருந்தான். அவனுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். இதுக்கு வந்து நம்ம ஒரு டம்ளர் பச்சரிசி எடுக்கிறோம் அப்படின்னா அதே அளவுக்கு புழுங்கரிசி வந்து எடுத்துக்கணும். இப்போ 1.5 சேரு நான் வந்து எடுத்திருக்கேன். அதே அளவுக்கு பச்சரிசியும் அதே அளவுக்கு புழுங்கரிசியும் எடுத்துகிட்டு அதுக்கு வந்து 1/2 சேர் அளவுக்கு, அதாவது 3/4 டம்ளர் அளவுக்கு உளுந்தும் எல்லாமே ஒன்றா போட்டு நம்ம வந்து ஊற வச்சுக்கலாம். வெந்தயம் இது கொஞ்சம் ஜாஸ்தியாக ஊற வச்சுக்கணும். அதாவது தோசையில் வந்து உங்களுக்கு நல்லா வந்து வெந்தயத்தோட வாசனை வந்து இருக்கும். இது வந்து நைட்டு நான் ஊற வச்சுட்டேன். காலையில் எந்திரிச்சு அரைச்சிக்கலாம் அப்படின்ட்டு. இது ஒரு பக்கம் மட்டும் சுட்டு நம்ம வந்து ஊற்றுவோம் இந்த தோசை. 2 பக்கமும் நம்ம வந்து திருப்பி போட மாட்டோம். மூடி வச்சு குக் பண்ணி நம்ம இதை வந்து சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்டியாக வந்திருக்கும். இந்த மாவோட அளவும் நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ஊற வச்சுட்டு கொஞ்சம் பாதாம் இதெல்லாம் நைட் ரொட்டீன் அதெல்லாம் வந்து ஊற வச்சுட்டு போய் படுத்தாச்சு. அதோடு அன்றைக்கி விலாக் வந்து முடிஞ்சிருச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணியிருந்திருப்பீங்கன்னு நம்புகிறேன். இதில் வந்து சூப்பர் அண்ட் சிம்பிளான லஞ்ச் ரெசிபி வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அப்புறமா வெந்தய தோசை பேட்டர் அளவும் நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக இந்த வீடியோ கொடுத்துருக்கேன் அப்படின்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.